ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு, அதாவது ரைஸு சாம்பார் வச்சுருக்கேன். சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு சோயா சங்க்ஸ் சொல்லுவோம்ல, அதாவது மீல் மேக்கர் வச்சு ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம செய்வோம். அந்த அளவுக்கு குட்டி பிள்ளைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியதான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைட் டிஷ் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, இது சோயா சங்க்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மீல் மேக்கர். இந்த மீல் மேக்கர் வந்து குட்டி குட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த பெரிய சைஸில் வாங்கியிருக்கேன். இதை வாங்கிட்டு ஒன்றும் இல்லை, நல்ல தண்ணியை சுட வச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறம் அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நீங்கள் எப்படி பாருங்களேன், இப்போ புளிஞ்சால் இந்த மாதிரி தண்ணி வரும். இதை எல்லாத்தையும் நம்ம புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டில் புளிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணலாம், முதல்ல தாளித்து விட்டுட்டு அந்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டில் வந்து கடாய் அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபில்ட்ரு மட்டும் தான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சுடு தண்ணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்லேயே வாசத்துக்கு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்பு, இது வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு கூடவே 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் பூண்டை எடுத்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இதில் இஞ்சி சேர்க்க வேண்டாம், பூண்டு தான் நல்லா போட்டு அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நசுக்கி எடுத்துக்கோங்க. அது மாதிரி பண்ணது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு வாசனை நல்லா வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், பூண்டு வந்து நல்ல ப்ரௌன் கலராக வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு, இப்போ நான் என்ன வெட்டி வச்சுருக்கேன்னா, ஒரு பல்லாரி சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு பல்லாரியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் வச்சுருக்கேன். ரெண்டையுமே அப்படி போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் வெட்டலை, அந்த மாதிரி முழுசாகவே நீங்கள் போட்டுக்கோங்க. இது சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வதங்கினதுக்கப்புறமா சாப்பிட. அதுமாதிரி ஒரு வெங்காயத்தையும் இதுவும் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இது வந்து வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நான் எல்லாமே சிம்மில் வச்சே பண்ணுறேன், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம இந்த மீல் மேக்கரை வந்து நான் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீல் மேக்கர் குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ண வேண்டாம். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் சிம்மில் போட்டுட்டு இதை வதக்கிக்கிட்டு இந்த வேலையை முடிச்சிடலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு நான் எல்லாத்தையும் இப்போ வெட்டி எடுத்துடுறேன். அதுக்குள்ளே கரெக்டாக வதங்குறதுக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சிம்மில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து சின்ன தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி கூட எடுத்துக்கோங்க. குட்டியாக இருக்குது இல்லைனா மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வெட்டி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க முதல்ல. இப்போ நம்ம இதெல்லாம் அதுக்குள்ளே வெட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கின உடனே அங்கே பாருங்கள், வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீல் மேக்கரை போட்டுக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் மீல் மேக்கரை உள்ள போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லா இடமும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலா என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரத்தூள் போட்டுக்கோங்க. காரம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுப்போம். காரத்தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி மல்லித்தூள், தனியாத்தூள் சொல்லல, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு கிளறும் போதே இதுக்கு வந்து கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கறி மசாலா போடுறேன். கறி மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போடுறதா இருந்தால் கூட கரம் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறணும். இந்த மீல் மேக்கரை நம்ம போட்ட உடனே கொஞ்சம் உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். சில நேரம் அதுக்கு போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி விடும். பட் நீங்கள் தண்ணியை ஃபுல்லாகவே நல்லா ஃபில்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த தண்ணி சத்து வேணும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து நல்லா வெந்து வரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படி கிளறி விட்டு, இந்த பாருங்களேன், இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துடுச்சுன்னா இப்போ நீங்கள் இதை வந்து கொத்தமல்லி போட்டு நீங்கள்
பியூர் வெஜிடேரியனாக இருந்தீங்க, எக்லாம் சாப்பிட மாட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் அப்படி சூப்பராக இறக்கி நீங்கள் சாம்பார் சாதமாக இருக்கட்டும், இல்லைன்னா தயிர் சாதமாக இருக்கட்டும், அட்டகாசமாக இருக்கும். அப்படி நான்வெஜ் தோற்று போகும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் சாப்பிட்றலாம். இப்போ நாங்கள் அப்படி கிடையாது, நான் வந்து நல்ல நான்வெஜ் எடுக்கக்கூடியவங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 முட்டையை எடுத்து இதுக்குள்ளே வந்து ஊற்றி ஃபுல்லாக கிளறிட போகிறேன். அது இன்னுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் எக்கு நல்லா சாப்பிட்றதா இருந்தால் இது கூட இந்த மாதிரி முட்டையை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இன்றைக்கி நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ் எடுக்க போகிறாங்க. எங்களுக்கு வந்து சாம்பாருக்கு இது சைட் டிஷ். ஓகேங்களா? இப்போ செம்மையாக இருக்குது பாருங்கள். இது கூட நான் இந்த முட்டையை இதுக்குள்ளே ஊற்ற போகிறேன். இப்படி இந்த முட்டையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு கைவிடாமல் ஃபுல்லாக நல்லா கிளறணும். கிளறின பிறகு நீங்கள் பாருங்களேன், கடைசியாக உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன்னு. ஃபுல்லாக கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லா உதிரியாகி சூப்பராகிடும். இந்த மாதிரி முட்டை நல்லா வந்து உதிரி உதிரியாக வந்துடணும். செம்ம சூப்பராக இருக்கும். செம்மையாக வந்துட்டா பாருங்கள். இதான் நம்மளுடைய ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் மேலே போட்டுடணும். போட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம். நம்மளுக்கு சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அப்படி ஒரு வாசனையாகவும் இருக்குது. இந்த போட்டிருக்க அந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கையில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம சாம்பாரும் ஒயிட் ரைஸும் நம்ம ஊற்றிட்டு சைட் டிஷ்ஷாக அதை சாப்பிட போகிறோம். ஓகே, கொஞ்சமாக சாம்பார் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு மேலே இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ வந்து கிளாட் ஃபேஷனில் இன்றைக்கி நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த சாரியை பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக செக்குடு, ஒவ்வொரு கலராக பிளாக்கு, இந்த மாதிரி குங்கும கலர், ஒயிட்டு, அந்த மாதிரி செக்குடு தான். ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்குடு தான். சாரீக்கு ஒரு சின்ன ஒரு முந்தி வந்து இந்த மாதிரி லைனிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீக்கு தனியாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ்ன்னு கொடுக்கல. அது வந்து எப்படின்னா ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாரியோட லென்த் வந்து 6 மீட்டர்ஸ். வேணுங்கிறவங்க வந்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கலர்ஸுமே நீங்கள் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸோ வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 6 மீட்டர்ஸ் நல்ல பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா நம்ம 6 மீட்டர்ஸ் வச்சு நம்ம கட்டிக்கலாம். இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 250 ருபீஸ் மட்டும்தான். நிறைய கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னு சொன்னால் www.gladfashions.com வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 2 சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் 1 kgக்கான கொரியர் சார்ஜ் வரும். இந்த அடுத்தது நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம சாப்பிட்றலாம். நீங்கள் இது சாம்பார் சாதத்துக்கூடலாம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டில் ஒன்று சாப்பிட்டு போங்க. ஈவினிங் வந்து பிள்ளைகளுக்கு சும்மாவே கொடுக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. அந்த டேஸ்ட் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வெஜிடேரியனாக இருந்தால் கூட கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.